Hi friends, welcome to Madhu Naveen vlog channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி எல்லாரும் ரொம்ப ஃபிட்டா இருக்கணும், நல்லா ஹெல்தியா இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு தான் யோசிக்கிறோம். சோ அதுக்காக நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜிம் போறது, வொர்க் அவுட் பண்றது, எக்சர்சைஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்றோம். அதுவும் முக்கியமா டயட் அப்படிங்கற ஒரு விஷயத்தை ரெகுலரா ஃபாலோ பண்றோம். சோ அந்த மாதிரி டயட் இருக்கறவங்க, எக்சர்சைஸ் பண்றவங்க, weight loss பண்ணனும் அப்படினு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு 5 டிப்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ அது என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க அந்த 5 டிப்ஸ் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு, அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஃபேட் ஜாஸ்தியாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு தை கொஞ்சம் குண்டாக இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு பெல்லி ஃபேட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்காக நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது, இல்லை டயட் ஃபாலோ பண்ணுறது, இல்லை ஜாகிங் போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 1 வீக் பண்ணுவாங்க. 1 வீக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் 1 வீக் இந்த ஜாகிங் பண்ணேன், இல்லை எக்ஸசைஸ் பண்ணேன், எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 வீக்கில் நம்மளுக்கு பாடியில் சேஞ்சஸ் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. நம்ம எந்த ஒரு மேஜிக்கும் பண்ணலாம். அதாவது நம்ம பாடியில் ஒரு பார்ட் ரெடியூஸ் ஆகணும். இப்போ கையாக இருக்கட்டும், இந்த ஆர்ம் ஃபேட்டாக இருக்கட்டும், இது ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா அது எப்படி 1 வீக்கில் சேஞ்ச் ஆகும்? கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. ஸோ ரெகுலராக அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நான் இப்போ சொல்ல போகிற ஒரு 5 டயட் டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு நல்ல ரிசல்ட் உங்கள் வெயிட் லாஸில் கிடைக்கும். ஸோ இப்போ அது என்னென்னு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது ஸ்லீப் தான். ஸோ நார்மலாக ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா 6 to 8 ஹவர்ஸ் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நார்மலான ஒரு பர்சனுக்கு 6 to 8 ஹவர்ஸ் தூக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இப்போ எல்லாருமே ரொம்ப பிஸியாக அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காகவும் எதுக்காகவுமே நம்ம தூக்கத்தை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஸோ ஏன் தூக்கத்தை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, ஏன் தூக்கம் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சரியாக தூங்கலை, நமக்கு ப்ராப்பரான ஸ்லீப் இல்லை அப்படின்னா நம்ம பாடியில் ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நம்ம பாடியில் செக்ரீட் ஆகும். இந்த ஹார்மோன்ஸ்னால நமக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகாது. நேச்சுரலாகவே இந்த ஹார்மோன்ஸ்னால நமக்கு வெயிட் அதிகமாக தான் செய்யும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேவிங்ஸ் அதிகமாக ஸ்டார்ட் ஆகும். அதாவது சுகர் ஆகட்டும், இல்லை கார்ப்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேட் ஃபுட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்து மேலேயும் நமக்கு கிரேவிங்ஸ் அதிகமாகும். ஸோ நம்ம சாப்பிட நம்ம பாடியோட வெயிட் தானாகவே இன்க்ரீஸ் ஆயிரும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கின்ல பேடாக ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த மாதிரி ஆகும்போது. ஸோ ஸ்கின்னாக இருக்கட்டும், இல்லை வெயிட் லாஸ்க்காக இருக்கட்டும், இந்த தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ எதுக்காகவும் எந்த சுச்சுவேஷன்லையும் உங்களோட தூக்கத்தை மட்டும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஸோ தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக மெடிடேஷன், யோகா இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ் லெவலையும் ரெடியூஸ் பண்ணி உங்களை ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் ஆகிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் நமக்கு பசிக்குதா இல்லை தண்ணி தாகம் எடுக்குதா அப்படின்னே தெரியாது. ஸோ நல்லா தான் சாப்பிட்ருப்போம். பட் இருந்தாலுமே ஏதோ நமக்கு பசிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி நம்ம ஹைட்ரேட்டாக வச்சுக்காதனால தான் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பாடியை நம்ம எப்போவுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்காக சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, இல்லை கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, சோடா இந்த மாதிரிலாம் குடிக்காமல் நார்மல் வாட்டர் நம்ம குடிச்சு நம்ம பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். ஸோ நார்மலாக ஒரு பர்சன் டெய்லியும் 2 to 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு 25 kg அவங்களோட பாடி வெயிட்டுக்கும் நம்ம 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். அப்போது ஒரு பர்சன் ஒரு 50 கிலோ இருக்காங்க அப்படின்னா 2 லிட்டர் தண்ணி டெய்லி எடுத்துக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வெயிட்டாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி இன்டேக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் பாடியை எப்போவுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போல்லாம் அடிக்கடி வெளியில் போய் ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்றோம். ஸோ அப்படி போகும்போது முக்கியமாக அன்லிமிட்டட் மீல்ஸ் வாங்கி சாப்பிட்றோம். அது வெளியில் போய் சாப்பிட்டாலும் சரி, இல்லை வீட்டிலேயே சாப்பிட்டாலும் சரி, மீல்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம வயிறு ஃபுல்லாக தான் சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது நிறைய ரைஸ் அண்ட் கொஞ்சமாக தான் சைட் டிஷ் அண்ட் கொஞ்சமாக தான் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ நம்ம அது அப்படியே ஆப்போசிட்டாக தான் சாப்பிடணும். அதாவது கொஞ்சமாக ரைஸ் அண்ட் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கணும். ஸோ
ஸோ நம்ம இப்போ வந்து மீல்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பிளேட்டில் வந்து 50% வந்து வெஜிடபிள்ஸ் தான் வந்து இருக்கணும். ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் வந்து பொரியல், கூட்டு, இல்லை சூப்பு இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இல்லை உங்களுக்கு வெஜிடபிள் சாலட்ஸாக வந்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட வந்து எடுத்துக்கலாம். அதில் எந்த ப்ராப்ளமே வந்து கிடையாது. பட் உங்களோட பிளேட்டில் 50% வந்து வெஜிடபிள்ஸ் தான் இருக்கணும். ஸோ மீதி 25% என்ன எடுத்துக்கலாம்னா கிரெயின்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது கொஞ்சமாக வந்து ரைஸ் எடுத்துக்கலாம், இல்லை சப்பாத்தி எடுத்துக்கலாம், இல்லை ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு 25% வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் உங்களோட பிளேட்டில் வந்து எடுத்துக்கணும். அப்புறம் மீதி 25% பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பன்னீர், பருப்பு, தயிர், பால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை எக்கு வந்து எடுத்துக்கலாம். எக்கில் ஒயிட் அண்ட் எல்லோ ரெண்டுமே வந்து எடுத்துக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து குட் ஃபேட் தான். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இல்லை நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா தாராளமாக வந்து சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு இது எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். அது எல்லாத்துலேயுமே வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து நமக்கு அதிகமாக வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து பிளேட்டில் வந்து எடுத்துக்கணும். அதாவது ஒரு மீல் பிளேட் எடுத்துட்டோம் அப்படின்னா 50% வந்து நம்ம பிளேட்டில் வெஜிடபிள்ஸ் இருக்கணும், 25% வந்து கிரெயின்ஸ் அதாவது சப்பாத்தி இல்லை ரைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும். அண்ட் மீதி இருக்கிற 25% வந்து முக்கியமாக நம்ம ப்ரோட்டீன்ஸ் வந்து எடுக்கணும். நம்மளோட டெய்லி ஃபுட்டில் நம்ம ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி உங்களோட மீல் பிளேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வெயிட் வந்து கண்டிப்பாக வந்து மெயின்டைன் ஆகும் அண்ட் ரெடியூஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 4th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அப்படின்னு வந்துட்டால் நமக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா பிஸ்கெட், சிப்ஸு, ஸ்வீட்ஸு, கேக்ஸு, பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நமக்கு எல்லாமே வந்து பிடிச்சது. பட் இது எல்லாமே வந்து ஹெல்த்தியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது. இது எல்லாமே வந்து அன்ஹெல்தி ஃபுட் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். பட் இருந்தாலுமே நம்மளே வந்து ஏமாற்றிக்கிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஏதாவது கடைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே எல்லாமே வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது இது வந்து லோ கலரிஸ், இது வந்து சுகர் ஃப்ரீ, இது வந்து ஹை ஃபைபர், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த இடத்துல நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து அட்ராக்ட் ஆகி அதை வந்து வாங்கினோம் அப்படின்னா அதில் முக்கியமாக எல்லாத்துலேயும் மெயினாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைதா, சுகர் அண்ட் ஆயில். இது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஒரு பேட் ஃபேட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து அட்ராக்ட் ஆகி வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம பாடி தான் வந்து ஸ்பாயில் ஆகும். ஸோ அதனால் எல்லா ஜங்க் ஃபுட்ஸையும் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக வீட்லேயே வந்து குக் பண்ணி வந்து சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் 5th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸசைஸ் தான். ஸோ நம்ம இப்போ வந்து ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருக்கணும். நம்ம எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிறது ரொம்பவே வந்து முக்கியம். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா மார்னிங் ஒரு 40 மினிட்ஸ், இல்லை உங்களால் மார்னிங் முடியல அப்படின்னா ஈவினிங் வந்து 40 மினிட்ஸ் இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு 40 மினிட்ஸ் வந்து எக்ஸசைஸ் ஒரு வாக்கிங் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து அதிகமாக இருக்குது, என்னால் வந்து வாக்கிங் போக முடியல அப்படின்னா இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து லிஃப்ட் வந்து யூஸ் பண்ணாமல் ஸ்டேர்கேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து பக்கத்தில் ஏதாவது கடைக்கு போகணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து கார் ஆர் பைக் எதுவுமே வந்து யூஸ் பண்ணாமல் பை வாக் நீங்கள் வந்து போயிட்டு வரலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து உட்காந்து ஐடி ஜாப் இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஃபுல் டே வந்து உட்காந்துட்டே இல்லாமல் அப்பப்போ வந்து லைட்டாக ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 1 hour ஒன்ஸ் நீங்கள் வந்து சும்மா ஒரு 5 மினிட்ஸ் வந்து வாக் போகிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைலே வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப 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 ஈஸியான அண்ட் இம்பார்ட்டண்ட்டான டயட்டுக்கான ஒரு 5 டிப்ஸ் வந்து நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ஆனால் 5 டிப்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சு வச்சுருக்க அதாவது உங்களோட டார்கெட் அப்படின்னு வந்து ஒரு வெயிட் வந்து வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அதை ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.